சென்னை முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு வாகன ஓட்டிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்த கனமழை காரணமாக? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது. இதன் காரணமாக நாளை மறுதினம் 2 தினங்களுக்கு இன்று முதல் கனமழை எச்சரிக்கை வானிலை மையம் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை முதல் நாகப்பட்டினம், காரைக்கால் வரையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே சென்னையில் காலையிலிருந்தே ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்து இருந்த நிலையில் தற்பொழுது சென்னை அண்ணா சாலை, பிராட்வே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விட்டு கனமழை பெய்து வருகிறது. கனமழை ஒரு புறம் பெய்து வரக்கூடிய ஒரு நிலையிலும் ஆங்காங்கே மழை நீர் சாலைகளில் ஆங்காங்கே தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துடனே சாலைகளை கடக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. கனமழையோடு குளிர்ந்த காற்றுடன் கூடிய கனமழையாக இருப்பதன் காரணமாகவும் சென்னை முழுவதுமே குளிர்ந்த நிலை காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பனிமூட்டத்தோடும் அதே போன்று மேகம் கருமேகங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை அண்ணா சாலை, தேனாம்பேட்டை பகுதி. இந்த சாலையில் கருமேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டே செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சாலைகளின் இருபுறங்களிலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகளும் சற்று சிரமத்துடனே செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. விட்டு கனமழை பெய்து வருவதன் காரணமாகவும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்து வருவதன் காரணமாகவும் வாகன ஓட்டிகள் மெதுவாகவே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 3 மணி நேரங்களுக்கு 16 மாவட்டங்களில் சென்னை உட்பட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று காரைக்கால், நாகப்பட்டினம் உட்பட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 16 மாவட்டங்களுக்கு கனமழை என்பது பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் ரெட் அலர்ட்டும் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே சென்னை புறநகர் மற்றும் சென்னையின் உள் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய ஒரு நிலையில் கனமழை மீண்டும் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.